இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா வினய்? ஹெல்ப்பா? என்ன தீபிகா, என்னாச்சு? நத்திங் சீரியஸ். சிங்கம் இருக்காருல்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு நான் ஒரு 1 lakh தரணும். நான் வெளியே கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். சோ ப்ளீஸ் நீ கொடுத்துடுறியா? சரி, கொடுத்துறேன். தேங்க்ஸ் டா. வந்தாரு, செக் புக் எடுத்தாரு, ஏதோ கிறுக்குனாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இவ்வளவு அவசரமா செக்க தூக்கிட்டு எங்க போறாரு? என்ன சிங்கம், ஏசி பிளான் சொதப்பினதுக்கு அப்புறம் வேற எதுவும் பிளான் இல்லையா? அடுத்த அட்டாக்க உடனே போட்டா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மேலதான் சந்தேகம் வரும், தெரியும்ல? பொறுத்து டைம் பார்த்து தான் அடிக்கணும். என்னத்த டைம் பார்த்து அடிப்பியோ? போயா, நீ வேலைய முடிப்பங்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் நம்பிக்கையே இல்ல. நீங்க வேணா பாருங்கம்மா, அடுத்து நான் அடிக்க போற அடி மரண அடியாதான் இருக்கும். உனக்கு வாய் தான். சிங்கம், சிங்கம், யோ ஐயா சொல்லுங்க ஐயா, சாப்பிட ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தீபிகா அந்த சிக்கன் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. கொடுங்க. கேட்காத காதுக்கு ஹெட்செட்டா? இப்ப இவன் என்ன செஞ்சுட்டான்னு இந்த 1 லட்சம்? ரொம்ப நன்றிங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வேலையை சீக்கிரமா முடிச்சா போதும். ரொம்ப நல்லா வெயிட் பண்ண வைக்காத. எவ்வளவு சீக்கிரமா விஷயத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட. சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். அம்மா, மித்ராமா, என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ வினய் உங்ககிட்ட வந்து செக் கொடுத்துட்டு போனார்ல? ஆமாமா. அது எதுக்கு? அதுவா, வினய் சாரோட ஃப்ரெண்டு யாரோ வருவாங்களா, அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. ஏ, அது அவர் கையிலே கொடுக்க மாட்டாரமா? ஏதோ முக்கியமான வேலை இருக்காமா. ஆமா ஆமா, பெரிய பிஸியான வேலையை தான் பாக்குறாரு. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களாண்ணா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் உட்காருங்கம்மா, இதோ ஒரு 10 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மித்ராமாக்கு காஃபி போட போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம். போ, அந்த மேடம் காஃபி கேட்டாங்கல்ல, போய் போட்டு கொடு. சிங்கத்துக்கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. அவரை கூப்பிட்டு கேட்டா வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொன்னதா சொல்றாரு. என்ன விஷயமா இருக்கும்? ஹாய் வினய். ஹாய். உள்ள வாடா.
உட்காரு. அப்புறம் வினய், சிங்கத்துக்கு காசு கொடுத்துட்டியா? ம் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதை சொல்லிதானே கொடுத்தேன். ம் சொல்லி தாண்டி கொடுத்தேன். ம் இருந்தாலும் அவன் அந்த வேலையை முடிப்பான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. தீபிகா, ஊர்ல உனக்கு லேண்ட் வித்தர வேற ஆளே இல்லையா? கம் ஆன் வினய், அவரு இந்த விஷயத்துல ஸ்டஃப் உள்ள ஆளுதான். நீ வேணா பாரு, கண்டிப்பா சீக்கிரமாவே முடிச்சிருவாரு. முடிச்சிட்டா ஹாப்பி தான். ஏய், என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு அந்த வீட்டுக்கு போவே சுத்தமா பிடிக்கல தீபிகா. என்னடா சொல்ற? ஏன்? எல்லாம் அங்க இருக்காளே ஒருத்தி, அவளாலதான். எங்க போனாலும் என் முன்னாடியே வந்து நிக்கிறா. அவளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கவும் முடியல. அத நினைச்சால எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷன் ஆகுது. ஏய் வினய், இதுக்கெல்லாம் மாடா ஃபீல் பண்ணுவ? நான் மனசார சொல்றேன், உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உனக்கு என்னன்னு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ இப்பேற்பட்ட ஒரு ஆள்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே பண்ண முடியல. அவ என் கண்ணு முன்னாடி அந்த வீட்டுல தைரியமா நடமாடிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைனா, இதை என்னால யாருக்கிட்டயுமே சொல்லவும் முடியல. நான் எதுவுமே சொல்லாம அவளே அந்த வீட்டை விட்டு போயிட்டானா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். அவளை அந்த வீட்டுல டெய்லி பார்க்க பார்க்க எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது தீபிகா. ஆனா அவ போக மாட்டா. அவ ஏன் போகணும்? அதான் அந்த வீட்டுல நல்ல வசதியா செட்டில் ஆயிட்டாலே. விடுடா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ் லைஃப்ல நீ எவ்வளவு கிரேசியா இருப்ப. இப்ப பாரு, ஒரு தப்பான பொண்ணால உன் லைஃபே போச்சு. டேய், நீ சரிப்பட்டு வர மாட்ட. இரு, நான் வரேன். ஏய், எங்க போற? வரேன். ஏய், என்ன இதெல்லாம்? Now you must need liquor. Come on, Vinay. வா, குடி. இல்ல, எனக்கு வேண்டாம். It's okay. No problem. என்னது இது? கன்சீவ் ஆன டேட் 20th ஜூன் போட்டிருக்கு. இது எனக்கு சர்ஜரி நடந்த டேட் ஆச்சு.
மித்ரா, இது என்னோட டர்ன். ஹலோ, ஆண்டி, சொல்லுமா. இந்த நேரத்துல என்னம்மா? ஏதாச்சும் எமர்ஜென்சியா? ஏன் பதட்டமா பேசுற? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் ஓகே தான். பின்ன என்னம்மா? வினய் வந்து வினய்க்கு என்னம்மா? வினய் மார்னிங் வீட்டுக்கு வந்தா ஆண்டி, பயங்கரமா குடிச்சிட்டு வந்தா. ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு புலம்பி பேசிட்டு இருந்தா. இப்போ ஈவினிங்ல இருந்து அன்கான்சியஸா இருக்கா ஆண்டி. என்னம்மா நீ சொல்ற? ஆமா ஆண்டி, இப்படி வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல இப்படி கல்யாணம் ஆன ஆம்பளை குடிச்சிட்டு படுத்து கிடந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஏன் இந்த பையன் இப்படி பண்றான்? சரிம்மா, நீ எதுவும் நினைச்சுக்காத. நான் உடனே அங்க வரேன். சரிங்க ஆண்டி. சிங்கம், சிங்கம், அம்மா சொல்லுங்கம்மா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். வா எங்கம்மா? வா சொல்றேன். சரிங்கம்மா. வாங்க ஆண்டி. வினய்க்கு என்னாச்சுமா? பாருங்க ஆண்டி இவனை. ஐயோ, என்னம்மா இப்படி? ச்சே. என்னம்மா குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான்? நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆண்டி, கேட்கவே இல்ல. நான் ஏதாச்சும் சொல்ல வந்தாலும் என் மேல கோவப்படுறான். எவ்வளவு அரும் பாடுபட்டு மித்ரா கஷ்டப்பட்டு காப்பாத்துனது இவனை இப்படி பாக்குறதுக்கு தானா? ஐயோ. இல்ல ஆண்டி, வினய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் இப்படி அன்கான்சியஸ் ஆகுற அளவுக்கெல்லாம் குடிக்கவே மாட்டான். பட் இப்போ இப்படி குடிக்கிறான்னா வினய் யார்கிட்டயும் வெளியே சொல்லாம எதையும் நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கான்னு தோணுது ஆண்டி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தீபிகா. ஆனா அவ உன்கிட்ட நல்லா தானே பேசுறான். அதுவும் இல்லாம நீதானே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேப்பாமா? நீதான் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஒரு புள்ளத்தாச்சி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அது நல்லாவா இருக்கு? கண்டிப்பா ஆண்டி, நான் வினய் கிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. சிங்கம், தூக்கு இவனை. சரிங்கம்மா. வினய் சார், வினய் சார். எந்திரிங்க சார். பாத்து பாத்து சார். கொஞ்சம் கொஞ்சம். பாத்து பாத்து சார். பாத்து பாத்து. என்ன கூட்டிட்டு போறேன். பாத்து.
உட்காருங்க சார். பாருங்க. வினய் அம்மா என்னாச்சு? வினய் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்னாச்சுமா இவருக்கு? மித்ரா, நீ பதற அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் அமைதியா இரு, நான் அப்புறம் சொல்றேன். என்னம்மா நீங்க? அவர் தலை தொங்கி போய் கிடக்குறாரு, நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. வினய் ஏய் டோன்ட் டச் மீ மா. கண்டவங்களாம் என்ன தொட விடாதுமா. அவ கையெல்லாம் மேலே பட்டாலே பிடிக்கல. மித்ரா, நான் தான் அமைதியா இருன்னு சொன்னேன்ல. போ, நீ போய் உட்காரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சிங்கம், என்ன ரூம்ல கொண்டு படுக்க வைக்கிறியா? என்னால முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மித்ராமா, நீங்க வினய் சார கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும். ஏ சிங்கம், நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன். உன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே போய்க்கிறேன். சார், பாத்து. வினய், வினய் பாத்து சார். சிங்கம், அம்மா. நீயே கொண்டு போய் படுக்க வச்சிருப்போ. சார், பாத்து பாத்து பாத்து. அம்மா, அவர் சாப்பிட்டாரான்னு தெரியல. குடிச்சிட்டு வெறும் வயித்தோட போய் படுக்கிறது நல்லா இருக்காது. மாத்திரையும் போடணும்ல. ஏய், நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். யாருமே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். எல்லாம் வேஷம் வேஷம் வேஷம். கூட்டிட்டு போ. ஆ, போ. சார் வாங்க சார். பாத்து வாங்க. பொறுமையா சார், பாத்து. மித்ரா, அவ என்ன தினமுமா குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்து கிடக்குறான்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன ஆயிட போகுது? போதை தெளிஞ்சிருச்சுனா அவனே எழுந்து வந்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லதான் போறான். நீ ஏன் கவலைப்படுற? இல்லம்மா, அவர் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒவ்வொரு நாளும் அவரோட நடவடிக்கை ரொம்ப மாறிட்டே இருக்கு.